இது நீண்ட ஒரு ஆய்வின் பின்னரான ஒரு இணைவு. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பணி இருக்கிறது. நானும் ஒரு கட்சியை தொடங்கலாம், தலைமையாகலாம் என்றெல்லாம் கூட பேரறிவிப்பு செய்த ஒருவன் தான். பல பேர் சொன்னார்கள், சமூகத்துக்குள்ள கட்சியில நாம் உருவாக்கிண்டே போறதா என்ற கருத்தை சொன்னார்கள். முஸ்லிம் சமூகமாக ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை சொன்னார். அல்ஹாஜ் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் அவர்களை ஊடக பயணத்திலிருந்து பார்த்திருக்கிறேன். அந்த பழகுவதற்கான வாய்ப்பு ஊடகத்தில் அவ்வப்போது கிடைத்தாலும், நான் இன்னும் ஒரு கட்சிக்கு ஊடாக பாராளுமன்ற உறுப்பினராகி பாராளுமன்றம் சென்றதன் பிற்பாடு எனக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்பட்டது. இது பல பேருக்கு தெரியாது. நான் நினைக்கின்றேன், அண்மையில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நேர்காணலின் போது என்னை பற்றிய ஒரு கேள்விக்கு இந்த கட்சியினுடைய தலைமை பதிலளிக்கிற போது, அது நீங்கள் வெளியில் பார்க்கிற பார்வை வேறு, எனக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரஃபுக்கும் இடையிலான ஒரு மிக நெருக்கமான அந்யோன்யமான ஒரு உறவு இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை அவர் சொன்னார். அது மிக உண்மையான ஒரு விஷயம். அப்ப நான் யோசித்தேன், நம்முடைய பெண்மணிகள் இருக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்று கேட்போம். சரி என்றால் சரி என்போம், பிழை என்றால் பிழை என்போம். ஏன் இவர்கள் இப்படி பகிஷ்கரித்து செல்கிறார்கள் என்ற போது நம்முடைய தலைமை வேறொரு இடத்திலிருந்து கொஞ்சம் தாமதமாக வந்தார். என்ன நடந்தது என்று கேட்டபோது, நீங்களும் வாருங்கள் என்று எல்லோருமே அழைத்தார்கள். ஆனால் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை நான் அவரிடம் பார்த்தேன். நான் சொன்னேன், இதுதான் நடந்திருக்கிறது, இது சரியல்ல. நாம் சார்ந்தவர்கள் அவ்விடத்திலே போய் அவர்களுடைய கருத்துக்களை கேட்பது என்பது மிக தர்மம், அதை செய்ய வேண்டும் தலைவர் என்று சொன்னேன். அவர் அனைவருடைய கருத்துக்களுக்கு மாற்றமாக அங்கே சென்று முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்து அந்த கூட்டத்துக்கான ஒரு அர்த்தம் சேர்த்து விட்டு வந்தார். இது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லையா என்பதாக யோசித்தேன். இந்த உலகம் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் பற்றி நாம் பேசுகிறோம். இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு இலங்கைக்குள் சாதாரணமாக அல்ல, மிக ஆழமாக ஊடுருவி இருக்கிற சூழல். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் நாம் பார்க்கிற போதும் பதிவு செய்யப்படாத அவர்களுடைய மதஸ்தாபனம் அருகம்பையில் இருக்கிறது. இன்றைய இந்த நிகழ்வு ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. திஸ் இஸ் நாட் அ கோஇன்சிடென்ட். இன்றைய இந்த நிகழ்வு ஒரு நீண்ட கால ஆய்வின் பின்னர், நீண்ட கால யோசனைகளின் தொடர் முயற்சிகளின் பேச்சுவார்த்தைகளின் பின்னர் நிகழ்ந்த மிக தெளிவான ஒரு நிகழ்வு. அதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் எப்போதும் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிற போது தேர்தல் மைய அரசியலை விடுத்து தேச மைய அரசியலை நோக்கி இந்த நாடு நகர வேண்டும் என்று அடிக்கடி சொல்வது வழக்கம். தேர்தல் மைய அரசியலுக்கூடாக எப்படியேனும் ஒரு அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற போட்டியிலே தேசம் சார்ந்து சமூகம் சார்ந்து இயங்குகிற ஒரு இயக்கப்பாட்டு நிலை அற்றுப்போய்விட்டது என்ற பெரிதான கவலை கொண்டவன் நான். அப்படியான ஒரு சூழலில் இன்றைய இந்த இணைவு ஒரு தேர்தல் மைய அரசியலின் ஒரு வெளிப்பாடு என்பதான சில விமர்சனங்களையும் ஆங்காங்கே நான் பார்த்தேன். எனவே இவர் எல்லாவற்றிற்குமான ஒரு பதில் இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. அதனால்தான் நான் சொல்கிறேன், இன்றைய இந்த இணைவு என்பது ஒரு கோஇன்சிடென்ட்டோ ஒரு அவசரமான ஒரு நிலைப்பாடுகளினால் உருவான ஒரு இணைப்போ அல்ல. இது ஒரு நீண்ட காலமான ஒரு ப்ரோசஸ். குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் அவர்களையும் என்னையும் பற்றிய ஒரு வெளிப்பார்வை ஒன்று இருக்கிறது. கட்சிக்குள் இருப்பவர்களினுடைய பார்வை, கட்சிக்கு வெளியே எப்போதும் கட்சியை விமர்சிப்பதை தொழிலாக கொண்டவர்களினுடைய பார்வை, இப்படி பல பார்வைகள் இருக்கின்றன. அவற்றிலே அவர்கள் எங்கள் இருவரினுடைய உறவு தொடர்பாக என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்களோ தெரியாது. ஆனால் எங்கள் இருவருக்குமான உறவு ஊடக காலத்தில் இருந்து தொடங்குகிறது. எனக்கு ஒரு ஊடக முகமும் ஒரு அரசியல்வாதி முகமும் இருக்கிறது. ஊடக காலத்தில் நான் கௌரவ ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரை நேர்காணல் செய்திருக்கிறேன். அதன் பின்னர் பல சந்தர்ப்பங்களில் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். நான் நினைக்கின்றேன் கௌரவ தலைமைக்கு அது தெரியாமல் இருக்கக்கூடும். முஸ்லிம் காங்கிரசினுடைய உயர்பீடம் சார்ந்தவர்களை நேர்காணல் செய்கிற போதோ சந்திக்கிற போதோ நான் ஒரு விடயத்தை சொல்லி வருவேன். முஸ்லிம்களினுடைய அரசியல் புலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அல்ஹாஜ் எம் அஷ்ரப் அவர்கள் எப்படி இருந்தாரோ அதே போல அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அவர் தொடர்பாக ஒரு ஊடகவியலாளனாக ஒரு தொலைதூர பார்வையோடு நீண்ட தூரத்தோடு மிக நெருக்கம் என்னிடம் இல்லை இருக்கிறேன். அவரை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் கைகளில் கத்தியோ தடியோ இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஊடகம் என்றால் கேள்வி கேட்பது வழக்கம். இருக்காங்க நிறைய பேர். நானும் பல கேள்விகளை கேட்டு வந்தவன் தான். எனவே விமர்சன பார்வையில் பல விடயங்களை கேட்டிருக்கிறேன், சில கருத்துக்களோடு இருந்திருக்கிறேன். நான் முஸ்லிம் காங்கிரசினுடைய முன்னாள் ஒரு சட்டத்தரணி உயர்பீடத்தினுடைய உறுப்பினரிடம் சொன்னேன், அவரை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன், அவர் தொடர்பாக ஒரு தேடலோடு இருக்கிறேன், அவரை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன். கையிலே இருப்பது
ஒரு பூமாலையாக மாறி மிக அருகாமையில் செல்கிற போது பூமாலையாக மாறும் வாய்ப்பு வரப்போகிறதோ அல்லது இருக்கின்ற நிலைப்பாட்டோடு நான் போய் சேரப்போகிறனோ என்று தெரியாது என்பதான ஒரு பட்டாவர்த்தனமான விமர்சனத்தோடு தான் நான் அவரோடு பழகினேன். எனக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நான் நினைக்கின்றேன் முதலாவதாக நான் இந்த பாடலை இன்று கேட்கிறேன், கட்சியினுடைய பாடல். எம்எச்எம் அஷ்ரப் சார் அவர்களை பாடசாலையில் ஒரு பேண்ட் வாத்திய குழுவின் ஒரு உறுப்பினராக இருந்து வரவேற்றிருக்கிறேன் 2-3 தடவைகள். அவரை ஒரு தூரத்து நிலாவாக ரசித்திருக்கிறேன். அல்ஹாஜ் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் அவர்களை ஊடக பயணத்திலிருந்து பார்த்திருக்கிறேன். அந்த பழகுவதற்கான வாய்ப்பு ஊடகத்தில் அவ்வப்போது கிடைத்தாலும் நான் இன்னும் ஒரு கட்சிக்கு ஊடாக பாராளுமன்ற உறுப்பினராகி பாராளுமன்றம் சென்றதன் பிற்பாடு எனக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்பட்டது. இது பல பேருக்கு தெரியாது. நான் நினைக்கின்றேன் அண்மையில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நேர்காணலின் போது என்னை பற்றிய ஒரு கேள்விக்கு இந்த கட்சியினுடைய தலைமை பதிலளிக்கிற போது அது நீங்கள் வெளியில் பார்க்கிற பார்வை வேறு, எனக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரஃபுக்கும் இடையிலான ஒரு மிக நெருக்கமான அந்யோன்யமான ஒரு உறவு இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை அவர் சொன்னார். அது மிக உண்மையான ஒரு விஷயம். எனது பிரதேசத்தை சார்ந்தவர்கள் எனது நெருக்கமானவர்களிடம் ஒப்பீட்டளவிலே நான் அவர் பற்றியதான ஒரு வாசிப்பை செய்திருக்கிறேன். ஏன் இங்கே வந்திருக்கிறேன் என்றால் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பார்கள். நிழலின் அருமை வெயிலில் தெரியும். ஒரு வெயிலில் இருந்த நான் இது நிழல் என்று உணர்ந்து இந்த நிழலில் நான் சாய்ந்திருக்கிறேன், இந்த மரநிழலில் சாய்ந்து. ரொம்ப சுருக்கமாக ஒரு பதில் சொல்வதாக இருந்தால், நாம் லீடர் என்று நினைத்தவர்களே லீடர் என்று அழைப்பவரை லீடராக ஏற்பதில் எந்த தவறும் இல்லை. வெரி சிம்பிள். நாம் லீடர் என்று நினைத்தவர்களே லீடர் என்று அழைப்பும் ஒருவரை நான் லீடராக நினைப்பதில் எந்த தவறும் இல்லை. இது வெரி சிம்பிள் ஆன்சர். பல விஷயங்கள் நான் பேசியிருக்கிறேன், அவருடைய ஆளுமையை நான் பார்த்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும் கொரோனாவினுடைய ஆபத்து, எல்லோரும் எம்பிக்களை திட்டி தீர்த்தீர்கள். கொரோனாவினால் உடல் தகனம் செய்யப்படுவதை நிறுத்த வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்று பலவாறு பேசினீர்கள். இவ்வாறெல்லாம் பல முயற்சிகள் செய்ததன் பிற்பாடு பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் வருகை தருகிறார். இம்ரான்கான் அவர்கள் வருகை தருகிற போது கட்சி பேதங்களுக்கு அப்பால் முஸ்லிம் சமூகம் என்கின்ற அடிப்படையில் எல்லோருமாக சேர்ந்து சந்திக்கிற ஒரு நிலைமை அங்கே ஏற்படுகிறது. பாராளுமன்றத்தில் நான் உறுப்பினராக இருக்கிறேன், கௌரவ தலைவர் இருக்கிறார், ஏனைய கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள், சிரேஷ்டமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக எச்எம் ஃபௌசி போன்ற மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். இம்ரான்கானை யார் சந்தித்து தலைமை தாங்கி இந்த விடயங்களை பேசுவது என்கின்ற ஒரு கேள்வி வருகிற போது எல்லோரும் ஏகோபித்து முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவருக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிற போது இன்னும் ஒரு தலைமையை நாம் தேட தேவையில்லை என்பது என்னுடைய அனுமானம். அன்று அவர் உட்கார்ந்திருக்கிறார், முன்னாள் இம்ரான்கான் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஒரு அரசியல்வாதியாக மட்டும் அவரை ஆகர்ஷிப்பவன் அல்ல நான். அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு எழுத்தாளன், இப்படி பன்முகங்கள் இருக்கின்றது. அவரால் எழுதப்பட்ட புத்தகத்தோடு அவர் இருக்கிறார் வரவேற்பது. இது ஒரு ஆளுமையின் அடையாளம். இப்ப நாங்க 2 பேரும் ரொம்ப தூரமா இருந்ததனுடைய விளைவாக நான் இன்னும் ஒரு கூடாரத்துக்குள் இருக்க நேரிட்டதோ என்கின்ற காலத்தை நான் கடிந்து கொண்டேன். எனவே அந்த புத்தகத்தோடும் பாகிஸ்தானுடைய பிரதமரை அவர் வரவேற்ற விதம், அவருடைய அரசியல் ஊடாட்டங்களிலே அவர் சாதித்த சில நிகழ்வுகள் பற்றியெல்லாம் இவர் பேசினார். இவருக்கு பின் ஆசனத்தில் நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். எனவே கன்னத்திலே கையை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருந்த இம்ரான்கானினுடைய விழி அகழ்வதை நான் பார்த்தேன். ஏன்னா இவ்வளவு தேடலோடு என்னை பற்றி இவர் புரிந்து வைத்திருக்கிறார் என்கின்ற அவருடைய அந்த அப்ரிசியேஷனை பார்த்தேன். அந்த நேரம் நான் முடிவெடுத்தேன், நாம தவறு செய்கிறோமோ, இவரை தலைமையாக ஏற்காமல் நாம் தூர தள்ளி நிற்கிறோமோ என்று நான் என் மனச்சாட்சி என்னை உறுத்தியது. ஒரு சம்பவம். இதன் பின்னர் இன்னும் ஒரு சம்பவம் நடக்கிறது. MMDA முஸ்லிம் விவாகரத்து சட்டம் தொடர்பான விடயங்கள் பற்றி பேசுவதற்காக முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த பெண்கள் குழாம் பாராளுமன்றத்துக்கு வருகிறது. இந்த பெண்கள் குழாமிற்கு தலைமை தாங்குகிறார் முஸ்லிம் காங்கிரசினுடைய ஸ்தாபக தலைவர் எம்எச்எம் அஷ்ரப் சார் அவர்களுடைய மனைவி. அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன விடயங்கள் பற்றி பேசப் போகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையா என்பது கூட தெரியாது. ஆனால் அந்த பெண்கள் குழாம் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை சந்திக்க வருகிற போது இவர்களை சந்திப்பதில்லை. நாம் எல்லோரும் வெளிநடப்பு செய்வோம் என்பதாக நான் இன்னும் ஒரு கன்சல்டேட்டிவ் மீட்டிங்கில் இருந்தேன். ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த விஜயதாச ராஜபக்சங்கிற நீதி அமைச்சரிடம் அனைத்து எங்களுடைய முஸ்லிம் பெண்மணிகளையும் நீங்க பேசிக்கொள்ளுங்க ஒரு பயிஸ்கரித்து விட்டு சென்றார்கள். ஒரு சமூக பொறுப்புடைமையாளர் வால்டயர் மிக அழகாக சொன்னார், நீ கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால்
நீ கூறுவதற்கான உன்னுடைய உரிமையை நான் உயிரை கொடுத்து காப்பேன் என்று சொன்னார். அப்ப நான் யோசித்தேன், நம்முடைய பெண்மணிகள் இருக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்று கேட்போம். சரி என்றால் சரி என்போம், பிழை என்றால் பிழை என்போம். ஏன் இவர்கள் இப்படி பகிஷ்கரித்து செல்கிறார்கள் என்றபோது நம்முடைய தலைமை வேறொரு இடத்திலிருந்து கொஞ்சம் தாமதமாக வந்தார். என்ன நடந்தது என்று கேட்டபோது நீங்களும் வாருங்கள் என்று எல்லோருமே அழைத்தார்கள். ஆனால் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை நான் அவரிடம் பார்த்தேன். நான் போய் சொன்னேன், இதுதான் நடந்திருக்கிறது, இது சரியல்ல. நாம் சார்ந்தவர்கள் அவ்விடத்திலே போய் அவருடைய கருத்துக்களை கேட்பது என்பது மிக தர்மம், அதை செய்ய வேண்டும் தலைவர் என்று சொல்லி சொன்னேன். அவர் அனைவருடைய கருத்துக்களுக்கு மாற்றமாக அங்கே சென்று முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்து அந்த கூட்டத்துக்கான ஒரு அர்த்தம் சேர்த்து விட்டு வந்தார். இது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லையா என்பதாக யோசித்தேன். எனவே நான் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தருணங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் இப்படி பல சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றம் என்பது சட்டமாக்குகிற இடம். அங்கே பணம் இருக்கிறவர் போக வேண்டும் அல்லது மற்றவர்கள் போக வேண்டும் என்பதில் இந்த அம்பாறை மாவட்டத்தினுடைய காணி விஷயங்களை நாம் எடுத்து பார்க்கிற போது 2006ஆம் ஆண்டிலே வைல்ட் லைஃபாலும் 2010 பொரஸ்டாலும் பல்வேறு காணிகள் சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான பல சட்டங்கள் வந்திருக்கிறது என்னென்று நாம் தேடி பார்க்கிற போது இந்த சட்டங்களை பற்றியதான பெரிதான அறிவுகள் அற்ற அல்லது அக்கறைகள் அற்றவர்களை நாம் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஆக்கியது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் பாராளுமன்றத்தில் இன்று என்ன விடயம் பேசப்படுகிறதோ அந்த விடயம் குறித்தான விடயங்களை முன்மொழிகளிலும் கள ஆய்வுகளோடு மிக துல்லியமாக பேசுகிற எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் தலைமையை தவிர ஒருவர் இருந்தால் நான் அவருடன் போய் சேர்வதற்கு தயாராக. என்ன பிரச்சனை அண்மையில கூட பார்த்தேன், இஸ்ரேலுக்கு எதிரான விஷயங்களிலே மிக தீவிரமாக அவருடைய கருத்தாற்றலை செய்து கொண்டு வருகிறார். இப்ப நான் சமூகம் சார்ந்த ஒரு அரசியல் இயக்கத்திலே இணைந்து கொண்டு பயணிக்க விரும்புவேன். எங்கள் ஊரிலே உங்களுக்கு தெரியும், நான் எப்போதும் சொல்கிற ஒரு விஷயம், ஊருக்கு ஒரு எம்பி வேண்டும் என்ற கோஷமும் பொத்துவிலுக்கு ஒரு எம்பி வேண்டும் என்ற கோஷமும் ஒன்று அல்ல. இந்த பொத்துவில் 1000 பிரச்சனைகள், வைல்ட் லைஃப், ஃபாரஸ்ட், இப்படி பல பிரச்சனை. நான் எம்பியாக வந்ததற்கும் எம்பியாக வந்ததன் பிற்பாடு சில முடிவுகளை மாற்றமாக எடுப்பதற்கும் காரணம் ஒரு சுயசார்பு சுயநல அரசியலே கிடையாது. என்னுடைய இந்த 4 வருட அரசியலில் மூதுமகா விகாரை என்ற மிகப்பெரிய பிரச்சனையை முடித்திருக்கிறேன். நான் காணி பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எட்டியிருக்கிறேன் என்றால் என் ஊரினுடைய கள சூழல் அப்படி. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்று அருகாம்பேதை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது என்றால் இந்த உலகம் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் பற்றி நாம் பேசுகிறோம். இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு இலங்கைக்குள் சாதாரணமாக அல்ல, மிக ஆழமாக ஊடுருவி இருக்கிற சூழல். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் நாம் பார்க்கிற போதும் பதிவு செய்யப்படாத அவர்களுடைய மதஸ்தாபனம் அருகாம்பேயில் இருக்கிறது. எனவே எங்களுடைய போராட்டம் ஒரு தேசிய அரங்குக்குள் மட்டுப்படக்கூடிய ஒரு போராட்டம் அல்ல. அந்த ஊரினுடைய நிலைப்பாடு ஒரு சர்வதேச ரீதியாக இந்த விடயங்களை கொண்டு செல்வதற்கான ஒரு தேவைப்பாடு உள்ள ஒரு தருணத்தில் சர்வதேசத்தோடும் மொழியாற்றலோடும் அறிவாற்றலோடும் ஆளுமையோடும் மிக நெருக்கமாக கூடிய ஒரு ஆள் என்றால் இவரை தவிர ஒருவர் இருந்தால் நான் அவரோடு போய் சேர்ந்திருப்பேன். எனவே நான் மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூறுகிற ஒரு விடயம், இது நீண்ட ஒரு ஆய்வின் பின்னரான ஒரு இணைவு. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பணி இருக்கிறது. நானும் ஒரு கட்சியை தொடங்கலாம், தலைமை ஆகலாம் என்றெல்லாம் கூட பேரறிவிப்பு செய்த ஒருவன் தான். பல பேர் சொன்னார்கள், சமூகத்துக்குள்ள கட்சிகளை நாம் உருவாக்கிண்டே போறதா என்ற கருத்தை சொன்னார்கள். முஸ்லிம் சமூகமாக ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை சொன்னார்கள். மாகாண சபை தேர்தல் வருகிற போது நாம் சபையை கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் எல்லோரும் ஒன்றுபட்டு நாம் அரசியலில் தனித்து நிற்க வேண்டிய நிலைப்பாடுகள் பற்றி சொன்னார்கள். ஆனால் பூனைக்கு யார் மணி கட்டுவது, யார் இறங்கி செல்வது என்கின்ற கேள்விகள் பலருக்கு இருக்கலாம். எனவே ஊரினுடைய இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற ஒருவனாக இந்த முஷாரஃப் எம்பி ஒருபோதும் இருக்க மாட்டான். எனவே நம்மை விடவும் அனுபவத்தில், வயதில், அறிவாற்றலில், ஆளுமையில், முதிர்ச்சியில் இருக்கின்ற ஒரு தலைமையை பலப்படுத்தி இந்த இயக்கத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் இயக்கமாக மாற்றுவதற்கான ஒரு போராளியாக நான் இங்கே வந்தேன். நான் செய்வதெல்லாம் அரசியல் என்பது ஒரு கௌரவம், ஒரு அதிகாரம் என்று பார்க்கின்ற ஒருவன் அல்ல. நான் அரசியல் என்பது ஒரு அடிப்படை தேவையை தீர்க்கின்ற ஒரு பணி. அப்படித்தான் என்னுடைய 4 வருட அரசியலை நான் செய்திருக்கிறேன். எனவே இந்த கட்சி இந்த ஒரு பேர் இயக்கத்துக்கு கூடாக அதனை இன்னும் வீரியமாக செய்ய முடியும் என்ற ஒரு ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு நான் வந்திருக்கின்றேன். ஒருவரை விமர்சிப்பதும் பின்னர் ஒருவரை ஏற்றுக்கொள்வது என்பதும் ஒரு இயல்பான ஒரு விஷயம். இன்னைக்கு அரசியல் லாபத்துக்காக பேசுறவங்க இப்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பழைய வீடியோக்களை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு இன்றைய பொழுதும் நாளைய பொழுதும் சந்தோஷமாக இருக்கட்டும். நாளை மறுதினத்திலிருந்து முஸ்லிம் காங்கிரசினுடைய வளர்ச்சிக்கான மிக பெரும் பணியை இந்த முஷாரஃப் எம்பி எங்கள் தலைமையினுடைய வழிகாட்டலோடு செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதை நீங்கள் மனதார நம்பலாம்.
அந்த பணியிலே ஒரு தொண்டனாக இப்ப நீங்க எல்லாரும் சீனியர் இங்க இருக்கிறார்கள், பல பேரை விழிப்பதற்கு கூட நான் அடையாளம் தெரியாமல் இருக்கிறேன், அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு உங்களில் ஒருவனாக நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பயணம் ஓங்கட்டும். பிரதேசவாதம், ஏனைய வாதங்கள், பிரிவினைகளை எல்லாம் களைந்து முஸ்லிம் சமூகம் ஒன்றுபட எல்லோரும் வந்து சேருங்கள் என்ற ஒரு அழைப்பை முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைமை நீண்ட காலமாக விடுத்து வருகிறது. அந்த அழைப்புக்கு செவிசாய்த்த ஒரு முதல் புள்ளியாக நான் இருக்கிறேன். என்னை தொடர்ந்து ஏனையவர்களும் இந்த பேர் இயக்கத்தோடு சங்கமித்து இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக நாம் பாடுபடுவோம் என்று அவர்களிடம் ஒரு அழைப்புகளை நான் விடுக்க ஆசைப்படுகின்றேன். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த மண்ணில் இருக்கின்ற போது நான் இதனை சொல்ல வேண்டும். முஸ்லிம் காங்கிரஸ் பற்றி பேசுகிற போது ஒரு இனவாத கட்சி, ஒரு இனவாதம் என்கிற விஷயங்களை பற்றி அண்மையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுவதை நான் கேட்டேன். இந்த வார்த்தைகளை முதலில் அவர்கள் விட வேண்டும். என் இனத்திற்காக குரல் கொடுப்பது இனவாதம் அல்ல. என் அடையாளத்தை, இனத்தின் அடையாளத்தை பாதுகாப்பது இனவாதம் அல்ல. இந்த சமூகத்தில், இந்த இனக்குழுமங்களுக்குள் நான் மட்டும்தான், என் இனம்தான் பெருசு, ஏனையவர்கள் சிறுமை என்று சொல்வதுதான் இனவாதம். முஸ்லிம் சமூகத்துக்காக அந்த பேரோடு ஒரு கட்சி உருவாக்கி அந்த கட்சியினூடாக சமூக பணி செய்வது இனவாதம் அல்ல. நான் அதையும் சொல்ல வருகிறேன். இனவாதம், இன ரீதியான பாகுபாடு என்கின்ற பார்வையில் பார்க்கிற போது கூட நான் நிறைய குவாலிட்டிஸ் என்னிடம் இருக்கிறத பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தா தமிழ் சமூகத்தோடு நிகராக பயணித்து அவர்களோடு இணங்கி போகின்ற ஒரு ஆற்றலோடு இருக்கின்ற ஒரு தலைமை அவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு தலைமை ஒரு இனவாதம் உள்ள ஒரு இயக்கமாக இருக்க முடியாது. எனவே அரசியலிலே தங்களுடைய ஒரு அனுபவமின்மையால அதிகாரம் கிடைத்தது என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு தூர நோக்கத்தோடு எம்எச்எம் அஷ்ரப் சரால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு இந்த சமூகத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்திற்கு சும்மா சில்லறைத்தனமாக விமர்சனம் செய்கின்ற விடயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பொறுப்பற்ற பதில் அது. சொல்லுவாங்க, முஸ்லிம் காங்கிரஸ் வந்ததன் பிறகுதான் இந்த இனவாதம் என்றது கட்சிகள் உருவாகி, மிக மடத்தனமான அரசியல் அறிவற்றவர்களுடைய பேச்சு. முஸ்லிம் காங்கிரசுக்கு முன்பே இந்து மதம் சார்ந்து, பௌத்த மதம் சார்ந்து, சிங்கள சமூகம் சார்ந்து, தமிழ் சமூகம் சார்ந்த கட்சிகள் தொடங்கிவிட்டன. எம்முரிமைகளை நாம் எம்எச்எம் அஷ்ரப் சார் அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணிக்குள் இருந்து வந்தவர். அவர் எமது சமூகத்தை பற்றி நாம் தனியாக பேச வேண்டிய ஒரு காலச்சூழல் நிர்பந்தத்தால் உருவான ஒரு இயக்கம் இது. எனவே இது ஏனைய இனங்களை இணைத்துக் கொண்டதான ஒரு மிகச்சிறந்த ஒரு பயணத்திலே மிக அழகாக தலைமையின் வழிகாட்டலிலே சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் எனக்கு ஒரு வாய்ப்பளித்து இந்த கட்சியில் என்னையும் ஒரு அங்கத்தவராக, நான் சார்ந்தவர்களையும் அங்கத்தவர்களாக இணைத்துக் கொண்டமைக்காக தலைமைக்கும் கட்சிக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அதே போன்றும் என்னுடைய வார்த்தையை கேட்டு இதில் நலவிருக்கும், எனது ஊருக்கு நலவிருக்கும், எனது சமூகத்துக்கு நலவிருக்கும், கௌரவ உறுப்பினர்கள் இதில் எல்லோருக்கும் நலவிருக்கும் என்ற திறந்த மனதோடு, அந்த உயர் நம்பிக்கையோடு எங்கள் ஊரினுடைய பள்ளிவாயல் அனைத்து பள்ளி சம்மேளன தலைவர், அதே போன்று ஜமியத்துல் உலமா, உலமாக்கள் என்று பல பேர் இந்த இணைப்புக்காக பாடுபட்டார். எங்களுடைய முன்னாள் பதுர்கான் சரிகார் அவருக்கு நான் நன்றி சொல்லி ஆக வேண்டும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜுமான் அவர்கள் இருக்கிறார். உண்மையாக சொல்ல போனால் கொத்துவேல் தொகுதி, குமாரை மாவட்டம், இவர் வாராரு என்று அதிகம் யோசிக்க வேண்டியவர். என்ன அப்படியான ஒரு மூளைச்செலவை அவருக்கு செய்தார். ஆனால் உண்மையாக சொல்லுங்கள், நிகழாசார் ஊடகத்தில் இருக்கிற அவர் நான் இதில் மும்முரமாக இருந்தார். கட்சி வளர வேண்டும், அவ்வாறு கலப்பற்ற தூய்மையான நோக்கத்தோடு இந்த கட்சியில் பயணித்ததால் தான் அவருக்கு ஒரு கௌரவம், அது அல்லாஹ்வை பார்த்து தலைவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு. எனவே நான் அதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று எங்களுடைய சட்டத்தரணி முஸ்லிம் காங்கிரசுடைய செயலாளர் நிசாம் காரியை உண்மையாக ஒரு இந்த பாராளுமன்றம் ஆளும் அரசாங்கத்தை பொறுத்தளவு வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் ஐயோ ஏனடா இப்படி பாராளுமன்றம் என்ற உணர்வை தந்தாலும் இந்த பாராளுமன்றத்தில் மிக வீரியமாக இயங்குகிற ஒரு அடையாளத்தோடு இயங்குகிற ஒரு கட்சியாக முஸ்லிம் காங்கிரஸ் நான் பார்க்கிறேன். அண்மையிலே காணி தொடர்பாக வந்த ஒரு சட்டம், அது அமுலாகாத வகையில் அதை தடுப்பதற்கான பிரேரணையை கொண்டு வந்த ஒரு சட்டத்தரணியாக நிசாம் காரியப்பர் ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். தலைவரை உங்களுக்கு நான் ஒரு சமூகம் சார்பாக நன்றி சொல்கிறேன். ஒரு ஆளுமை உள்ள ஒருவரை நீங்கள் அந்த பாராளுமன்றத்துக்கு தேசிய பட்டியலுக்காக அனுப்பியதற்காக நான் நன்றி சொல்கிறேன். பாராளுமன்றத்துக்கு தேவை அதுதான். சரியான சட்டங்கள் வருவதற்கும் பிழையான சட்டங்கள் வருகிற போது அதை புரிந்து கொண்டு பேசுவது. இன்றைக்கு பார்லிமெண்ட்ல நடக்கிற அப்படி கிடையாது. சட்டம் இன்னமும் வரும். ஆனால் நம்மளோட ஊர்ல எங்கேயோ ஒரு பிரச்சனையாமன்றா கேலரிக்காக பேசுவாங்க. பேசப்படுற விஷயங்களுக்கு பின்னாலே ஒன்றும் நடக்காது. குறைஞ்சது ஒரு கன்சல்டேட்டிவ் கமிட்டிக்கு போய் பேசினா சில விஷயங்களை நடத்தலாம். ஆனால் அரசியல் எப்படி செய்து பல பேர் பழகி விட்டார்கள் என்றால் ஊர்ல கொஞ்சம் பேர் பார்த்து வெட்டி பேஸ்புக்ல ஷேர் பண்ணட்டு போய் சும்மா பேசுவாங்க. அப்படி அல்லாமல் வரக்கூடிய சட்டத்தின் ஆபத்தை மிக கடுந்துணையில தலைவர் அவர்கள் பேசினார்கள். அதே போன்று செயலாளர் பேசினார் என்கிற போது
இன்றைய சூழலில் பாராளுமன்றத்திற்குள் இந்த முஸ்லிம் சமூகத்திற்காகவும் இந்த தேசத்திற்காகவும் சட்ட விதிமுறைகளை ஆய்ந்து அறிந்து ஒழுங்கான விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற போது நான் ஒரு தொண்டனாக இருந்து அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்தாலே இந்த சமூகத்தில் செய்கிற ஒரு அறப்பணியாக அது மாறும் என்ற நம்பிக்கையோடு முஸ்லிம் காங்கிரஸ் போராளியாக உங்களோடு நான் இணைந்து கொண்டதில் மகிழ்ச்சியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.